ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. குருவே சரணம். ஸ்ரீ குலதெய்வம் மாரியம்மனின் அருளாசியோடு கும்பராசிக்குரிய தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி பலன்கள். குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவ கர்ணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக லக்னத்தில் தனகாரகனாகிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். எந்த சூழ்நிலையிலும் ரகசியம் காக்கும் கும்பராசி அன்பர்களே, தனகாரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் மோட்சஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் உங்கள் ராசியில் ஜென்மசனியாக அமர்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் கலத்திரஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். மேலும் ராகு பகவான் குடும்பஸ்தானத்திலும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளார். குரு பகவானின் பார்வையால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு பாலிசிகளை ரெனிவல் செய்து கொள்ளவும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணவரவு உண்டாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனையை ஏற்பட்டு பின் நீங்கும். வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படும். பராமரிப்பை கவனத்தில் கொள்ள வேண்டும். வாகனத்தை ஓட்டும் போது அதிக கவனம் தேவைப்படும். புதிய தொழில் முயற்சியை தள்ளி வைக்கவும். வேலை இல்லாமல் தவிப்பவர்களும் வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்படும் வாய்ப்புண்டு. தொழிலில் இடமாற்றம் மற்றும் புதிய மாற்றங்கள் ஏற்படும் சூழ்நிலை உண்டாகும். விரயங்கள் வீண் அலைச்சல்கள் உண்டாகும். செலவினங்களை சுபவிரயமாக மாற்றுவதற்கு சுய சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும். தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்கள் நல்ல உறக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். யாருக்கும் வாக்குறுதிகளை அள்ளிவிடக்கூடாது. பேச்சினில் கட்டுப்பாடு அவசியம். குடும்பத்தினரிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு விட்டு கொடுத்து செல்லுங்கள். சோம்பலை விடுவித்து சுறுசுறுப்புடன் செயலாற்ற முயற்சி செய்யுங்கள். நோய் தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கால்கள் பாதம் சம்பந்தமான வலிகள் உண்டாகும். குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளும் காலம் இது. மாணவர்கள் படிப்பில் கடுமையான உழைப்பு தேவைப்படும். உயர்கல்விக்கு வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய சகோதரருக்கு மருத்துவ உதவிகளை செய்வது சிறப்பான வழியாகும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது தாத்தா வழி உறவுகளுக்கு சாப்பாடு எடுத்து குடித்து பணிவிடை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வளர்ச்சியை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குபேர வழிபாடு வருமான தடையை நீக்கும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது மனபயம் நீங்கும். சனீஸ்வராய வித்மகே சாயபுத்திராய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் என்கிற சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சொல்லுங்கள். சனிக்கிழமைகளில் எண்ணெய் விளக்கு போட்டு வாருங்கள். தடைகளை நீக்கிவிடுவார் சனீஸ்வர பகவான். உங்களது ஜனனகால ஜாதகத்தில் சனீஸ்வரன் நல்ல நிலையிலிருந்து உங்களுக்கு நற்பலன்களை தரும் அமைப்பில் இருந்தால் மேற்கூறிய கெடு பலன்கள் குறையும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.